கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டு பிஸ்னஸ். ஒரு ஸ்கேம் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் வந்து பேச போகிறேன். இந்த ஸ்கேம் பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தெளிவாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட் அப்போ தான் வந்து இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்பஸோடு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கஸ்டமராக ஒரு ஷோரூமுக்கு போகிறோம், இல்லைனா வந்து ஒரு டாக்ஸி புக் பண்ணுறோம், டிரைவில் போகிறோம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு சர்வீஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த சர்வீஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து பேசுறது தான். பட் அஸ் வெல் அஸ் அதே மாதிரி ஒரு கஸ்டமராக நமக்கு சர்வீஸ் கொடுக்குறவங்களுக்கு இருக்கிற இஷ்யூவை ஏன் கஸ்டமர் கிட்ட பேச மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள எழும்பிச்சு. அதுக்கான வீடியோவாக தான் இதை நான் மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெல், யூபர், அப்புறம் இந்த மாதிரி பைக் டாக்ஸிஸ், கால் டாக்ஸிஸ், கார் டாக்ஸிஸ், இந்த மாதிரி எல்லாருமே வந்து மெட்ரோ சிட்டிஸில் நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. டே அண்ட் நைட்டாக நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வந்தால் எனக்கு போதும், பரவாயில்ல, கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஆஸ் வெல் அஸ் மார்னிங் ஃபுல்லாக ஒர்க் போயிட்டு நைட்டில் வந்து ஒரு பார்ட் டைமாக வந்து பைக் ஓட்டுறவங்களும் இருக்காங்க, கார் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிட்டிஸில் நம்மளால வந்து நிறையவே பார்க்க முடியும். அங்கே இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணி பேசுகிறோம், கஸ்டமர் கேர் கால் பண்ணி பேசுகிறோம், இவங்க சர்வீஸ் எனக்கு பிடிக்கல. ஸ்விக்கி, எஸ்பெஷலி ஸ்விக்கி, அப்புறம் ஃபுட் டெலிவர்ஸ் பண்ணுற ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஸோ இவங்களுமே வந்து இந்த ஃபுட் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஃபுட்டு சரியில்லை, மேலே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, அப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, ரஃபாக நடந்துக்கிறாங்க, ஹார்ஷாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வருது, அந்த ப்ராப்ளம் ரிலேட்ஸ் டு தேம் அப்படின்னும் போது நாம ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ட்ரூத்தாக இருக்குது. அதை பற்றி யாருமே பேசவும் மாட்டேங்கிறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையில் ஒரு பைக் டாக்ஸி டிரைவர், ஓகேங்களா, ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்காக ஒர்க் போகிறாரா எனக்கு தெரியாது, பட் நைட்டில் வந்து பார்ட் டைமாக வந்து பைக் டாக்ஸி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி வந்து புக் பண்ணணும். இவராங்க நாங்கள் போகும்போது புக் பண்ணவன் ட்ரிங்க் சாப்பிட்ருக்காரு, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்காரு. பட் ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல விட்டுறாரு. அரௌண்ட் 30 கிலோமீட்டர்ஸ் கூட்டு போறாரு. சார்ஜ் வந்து 500 ஆகுது. இந்த 500 நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மொபைல்ல சார்ஜ் இல்லை ப்ரோ, அவர் தான் அனுப்பணும், அவர் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் வந்து நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கூகுள் பேல ரெக்வஸ்ட், இந்த பே ரெக்வஸ்ட் இருக்கு, இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஷனை போயிட்டு அமௌண்ட் வந்து அனுப்பிச்ச மாதிரி போட்டிருக்காரு. இவர் வந்து அந்த பைக் டாக்ஸி டிரைவர் பார்த்துட்டு என்ன இது ரெக்வஸ்ட் அனுப்புறீங்க, நீங்கள் தான் எனக்கு பே பண்ண, என்ன ஏன் பே பண்ண சொல்லி அப்படின்னு கேட்டோன்னே இல்லை தெரியாமல் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்பேலையும் திரும்பி அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அப்புறம் அமேசான் பேல அனுப்பிட்டு நான் அமௌண்ட் அனுப்பிட்டு அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுறாரு. பட் இவரோட அக்கௌண்ட் அந்த அமௌண்ட் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இவர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கும் போது அதெல்லாம் இல்லை, நான் அனுப்பிட்டேன், செகண்ட் டைம் இப்போ அனுப்புறேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறாரு. 2 டைம் அமௌண்ட் வந்துச்சுன்னா ஒரு டைம் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடணும் அப்படிலாம் பேசிட்டு அமௌண்ட் அனுப்பிச்சேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பையன் இந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் அவங்ககிட்ட கேட்கும்போது என்கிட்ட காசு இல்லை ப்ரோ, அவர் தான் புக் பண்ணாரு, அவர் தான் வந்து கொடுக்கணும், எங்கிட்ட நல்லா கரெக்டாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம். சரி நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அந்த கான்வர்சேஷன் நாங்கள் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, அந்த அமௌண்ட் வந்து வரவே இல்லை. அப்புறம் அந்த டிரைவர் கஸ்டமர் கால் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு பேசஞ்சர் வந்தாங்க, இந்த மாதிரி பே பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஃபேக்காக பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு அக்கௌண்ட்டில் எதுவும் வரவே இல்லை, செக் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேயே ஸ்பாட்லேயே ₹1 ஃப்ரெண்டு கிட்ட நான் அனுப்ப சொல்லியிருக்காரு. அந்த ₹1 வந்திருக்கு. ஆனால் கஸ்டமர் அனுப்பிச்சு ₹500 எனக்கு வரல அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கான பிரச்சனை, நீங்கள் வந்து அவங்ககிட்டயே பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆஃபீஸுக்கு போகிறாரு, எல்லா ப்ரூஃப்ஸையும் சப்மிட் பண்ணி நாங்கள் வந்து இந்த மாதிரி சஃபராக இருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்குறோம் அன்றைக்கி பார்க்குறோம் அந்த மாதிரி போயிட்டே இருந்திருக்கு. இன் பிட்வீன் அந்த பையன், அதை வச்சு மீன்ஸ் அந்த ஏமாத்தனம் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவன் 500 அனுப்பிட்டு இருக்கான், இந்த டிரைவருக்கு வந்து 500 அனுப்பிட்டு இருக்கான். இவர் வந்து சொல்லி நான் சைபர் கிரைம்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசும்போது அப்புறம் 500 அனுப்பிட்டான். பட் இருந்தாலும் இவருக்கு வந்து மனசு கேட்காம நான் இவர்கிட்ட நான் 500 வாங்கிட்டு இங்கே வர பக்கம் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இவங்க நாளைக்கு என்ன பிரச்சனை போனாங்கன்னா இவங்க நாளைக்கு அதை எஸ்கலேட் பண்ணும்போது இந்த பேசஞ்சர் ஆல்ரெடி அனுப்பிட்டேன்னு சொன்னால் இது எனக்கே பேக்லாஷ் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட்டில் என்ன சொல்கிறேன், என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து அந்த 500 வந்து திருப்பி அந்த கஸ்டமருக்கு அனுப்பிட்டு தம்பிங்க வேறு நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், அந்த கம்ப்ளைண்ட் எக்ஸ்ட்ரா வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அவங்க வந்து எனக்கு அமௌண்ட் கம்பெனியில் எனக்கு கொடுத்துருவாங்க, நான் உங்ககிட்ட இப்போ நான் வாங்கிட்டேன்னா நானே ஃபோர்ஜரி பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டையும் அனுப்பிட்டு இருக்காரு.
அனுப்பிட்டு இன்னைக்கா நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கம்பெனி சைட்லேருந்து வரல அப்படிங்கிறது வந்து லிட்ரலி பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேல இங்க வந்து பாதிக்கப்பட்டவர் இவர் மட்டும் தான் இருக்காரு. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிய வரல. ஏன்னா நைட் டைம்ல பைக் டாக்ஸி நிறைய பேர் டிரைவ் பண்ணும்போது சேஃப்டி கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. டே டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பப்ளிக்ஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் ஆஸ் வெல் நைட் டைம்ல அப்படின்னு வரும்போது நாட் ஓன்லி பைக் டாக்ஸி, காரா இருக்கட்டும், ஆட்டோவா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் சரி அந்த சேஃப்டி கன்சர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற அந்த நேரத்துல இந்த மாதிரியான சில தவறுகள் நிறையவே நடந்துட்டு இருக்கு. இதை பாயிண்ட் அவுட் பண்ணி எஸ்கலேட் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோட பர்பஸா இருக்கும். இதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு கஸ்டமரா நமக்கு நம்ம சஃபர் ஆகும்போது அதை எஸ்கலேட் பண்ண தெரிஞ்ச நாம அதே ஒரு கஸ்டமரா நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதையே நம்ம கேட்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த வீடியோவை எனக்கு மேக் பண்றதுக்கான ஒரு காரணமா இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாரா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.